இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் 15/5/2026 மே மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி காலை 6:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. மாலை 6:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று பலன்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய கடமைகளை செய்து வெற்றியும் காண்பீங்க. இன்று பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதுவாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சின்ன சின்ன அசௌகரியங்களும் இருக்கும். இதனால கவலை என்று எதுவும் இருக்காது. திருமண உறவில உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பு என்பது குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் வீட்டுல நடைபெறுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கடினமான உழைப்பிற்கான வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சிரமங்களும் நீங்கும். இதையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அவசியமற்ற செலவுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கும். கூடுதலாக உழைத்தாலும் நற்பெயரை பெறுவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை அழுத்தங்களும் குறையும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலோடு சில வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற வேகத்துடனும் இருப்பீங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். எளிதாக சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில அலைச்சல்களும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உற்சாகமான போக்கும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில கசப்பான மனநிலையில இருந்து விடுபடுவதே நல்லது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு மனை வாங்குவதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. பிள்ளைகள் இடத்துல இருந்து வந்த ஏமாற்றங்களும் நீங்கும். மாலையில முடிக்கப்படாத வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில முக்கியமான முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. அலைச்சல்களும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க.
வாகனங்கள் மற்றும் மனை வாங்குவது தொடர்பான வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய போக்கிலேயே நீங்க நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிடத்தில் எடுக்கின்ற சிறிய முயற்சிகள் கூட நல்ல வெற்றியையும் பெற்றுத்தரும். பணிகளை மேற்கொள்வதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்குமே இன்று அமைதியான மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பை காப்பாற்றவும் செய்வீங்க. ஊக்கத்தொகைகள் மற்றும் போனஸ் போன்றவற்றின் வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று உணவு முறைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. தொழில் துறையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில சிறப்பான வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாகவும் இருப்பீங்க. தொழில உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதையை அமைக்கவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் அதற்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள்ல கவனமாகவும் இருங்க. எளிதாக முடிக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட பல முறை போராடித்தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். மன நிறைவாகவும் உணர்வீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்கம் மற்றும் அதிகாரத்துல இருப்பவர்கள் இடத்துல கூட்டணிகளும் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். சில தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். கலைத்துறையில மேன்மையும் உண்டாகும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படலாம். காப்பீடு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். இணையம் சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிந்தனைகளுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல நீங்க தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. இன்றைய நாளை நன்றாக பயன்படுத்தி சிறப்பான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில பொறுப்புகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்ற நிதிநிலையை சிறப்பாக சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். அதற்கான செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த நல்ல வேலைகளும் நடைபெறும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்கு புதிய மூலதனத்தை தேடவும் செய்வீங்க. பணத்தை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு மன நிறைவோடு சில வேலைகள்ல இறங்கவும் செய்வீங்க. தொழில்ல வெற்றிக்காக நீங்க உழைக்கவும் செய்வீங்க. சகோதர சகோதரிகளுடைய வேண்டுதல்களை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு சற்று மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று சில மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் போட்டிகள்ல கவனமாகவும் இருப்பாங்க. இன்று வெற்றியும் பெற்று விடுவாங்க. முடிக்க முடியாத வேலைகளை மாலையில முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்வுகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. உற்பத்தி சார்ந்த துறைகள்ல ஆதரவுகளும் மேம்படும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். விவசாய பணிகள்ல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். இன்று ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாங்க. இது உங்களின் மீதான நம்பிக்கையை இழப்பதாகவும் அமையும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தரத்தை நீங்க பராமரிப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நல்ல செயல்திறனுடன் பணியாற்றவும் செய்வீங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். திருமண உறவில இன்று உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான பணமும் கையில இருக்குங்க. இதனை பயனுள்ள வகையில நீங்க செலவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளுடைய ஊக்கத்தையும் பெறுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த மாறுதல்களும் கிடைக்க பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். குடும்ப பிரச்சனைகளை வேலையில வெளிப்படுத்தவும் வேண்டாம். குழந்தைகளுடைய போக்கு சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். நியாயமாக கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது கூட கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களை நீங்க பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பணம் பழக்க வழக்கங்கள்ல கணிசமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. பிற்பகலுக்கு மேல தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களுக்கு இடையே சுமூகமான உறவு நிலையும் இருக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது எதிர்பார்த்ததை விட நிதானத்துடனும் இருக்கும். இன்று தொழில் மற்றும் வாழ்வாதார துறையில முன்னேற்றமும் இருக்கும். அரசு சார்ந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகள் தொடர்பான கடமைகள் நிறைவேற்றவும் படும். பயணங்கள் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். மாலை நேரத்துல உங்களுக்கு பிடித்த அன்பிற்கு உரியவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். சில நல்ல செய்திகளை கேட்கவும் செய்வீங்க. எந்த ஒரு செயலையுமே நீங்க ஒழுக்கத்துடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று திருத்தர பணிகளுக்கு சில நன்கொடைகளையும் தருவீங்க. வெளிவட்டார பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஆராய்ச்சி துறைகள்ல சாதகமான மாற்றங்களும் இருக்கும். இன்று உறவினர்களுக்கு இடையே சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத சில வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதும் நல்லது. அவ்வப்பொழுது அமைதியாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்கும். பணியிடத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற கசப்பான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். திருமண உறவில எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாகவும் நட்புடனும் பழகவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணத்தை கவனமாக கையாளவும் செய்வீங்க. பண இழப்புகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சிலருக்கு வயிற்று வலி அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொலைத்தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல உங்களுடைய வேலைகள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல மன அழுத்தங்கள் இருக்கத்தங்க செய்யும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் இருக்கும். வியாபாரத்துல மிதமான லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறை கூறுபவர்களை கருத்தில் கொள்ளவும் வேண்டாம். மன அழுத்தத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. முதலீடுகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடவும் செய்வீங்க. சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. அலைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதில இனம் தெரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல அலுவலக பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். நிர்வாகத்திடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். புதிய வருமான வழிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள்ல குறிப்பிடத்தகுந்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். சில முக்கியமான வேலைகளை அலைந்து திரிந்து தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல சில பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். குழப்பத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகள்ல அலைச்சல்களும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நல்ல புரிந்துணர்வுகளுடனும் விவேகத்துடனும் இருப்பீங்க. கவனமற்ற வார்த்தைகளை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்களினால சின்ன சின்ன டென்ஷன்களும் இருக்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். தொழில மேன்மையான பலன்களையும் பெறலாம். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வேலை இடத்துல பேரும் பெருமையும் உண்டாகும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய போக்கு மனக்கவலையை ஏற்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில் ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த தன லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் துறையில நீங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும்.
உங்கள் பிள்ளைகளிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல சட்ட பிரச்சனைகள் மற்றும் வழக்கு தொடர்பான விவகாரங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாழ்க்கை துணைவரினால அனுகூலமும் உண்டாகும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பிடித்த இடத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களின் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று நன்றாக யோசித்து சில புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று நல்லவிதமாக பயன்படுத்தவும் செய்வீங்க. பணியிடத்துல அனைத்தும் இன்று சிறப்பாகவும் நடைபெறும். சிறந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருக்கின்ற திறமைகளின் மூலமாக பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. அற்ப விஷயங்களுக்கு எல்லாமே உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது இருவருக்கும் இடையில நல்லுறவை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சுதந்திரமாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தொழில் துறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்ப்புகளை எல்லாமே கடந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சகோதரர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சின்ன சின்ன போராட்டங்களையும் கூட வெற்றியும் பெற்று விடுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பை பத்திரப்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உறவினர்கள் ஏதாவது அறிவுரைகள் கூறினாலும் அதில் உள்ள உண்மை தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. தடுமாற்றங்களும் நீங்கும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று கூடுதலாகவும் இருக்கும். இன்று உடன் இருப்பவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் செயல்படுவீங்க. கடன் தொடர்பான சில பிரச்சனைகளும் குறையும். பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுபவமிக்க வேலையாட்களை நியமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கும். செயல்கள்ல உற்சாகத்துடனும் ஈடுபடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. சில சமயங்கள்ல உங்களுடைய முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதுல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பலன்கள் கலந்தே காணப்படும். சற்று பொறுமையாகவும் சமயோஜித புத்தியுடனும் செயல்படுவதும் நல்லது. பணிகளை திருப்தியும் அடையவும் மாட்டீங்க. 1க்கு 2 முறை வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களை சமாளித்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். அவர்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கவும் வேண்டாம். திருமண உறவில் சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்க தங்க செய்யும். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பணத்தை சேமிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. சற்று மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. என்று சின்ன சின்ன எதிர்ப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். புதிய எதிரிகளும் உழைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அலுவலகங்கள்ல உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை களைந்து எடுக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு முக்கியமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. சிலருக்கு ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியில சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சாலையில அலட்சியமாக சென்று வரவும் வேண்டாம். அலுவலகத்துல இருந்து வந்த தாமதங்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வத்துடனும் படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆசிரியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு வெளியில இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனதில் எண்ணிய பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. பங்குதாரர்களுடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை செயல்படுத்தவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல அமைதியான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வகையில குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான போக்கும் காணப்படும். பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. அதனை சிந்தனை திறனுடனும் செயல்திறனுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய ஆற்றல் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். கூடுதலான பொறுப்புகளும் வந்து சேருங்க. இது ஏதாவது பதட்டத்தையும் ஏற்படுத்தலாம். சக பணியாளர்கள் இடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நம்பிக்கையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதி நிலையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பாதுகாப்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல பலன்களும் தேடி வரலாம். புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. தொழில்நுட்ப துறையில வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட்ல வருமானத்தையும் பெறலாம். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வங்கி இருப்பும் அதிகரிக்கும்.
தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளப்பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு நீங்க ஆசைப்படவும் வேண்டாங்க. பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்ற நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய கலைகளை கற்றுத்தருவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிலர்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். தொழில சில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. இது பயனுள்ளதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வி சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வாகன பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாற்றங்களும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில இன்று மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்றைய ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். வெளியூர் பயணங்களினால சின்ன சின்ன வேலைகள் தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளுக்கு தகுந்தவாறு செயல்படுவதும் நல்லது. அரசு வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சராசரியான லாபத்தையும் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலையில அழுத்தங்களும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கைக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. என்று கம்பீரமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும்.
கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மொழி உறவினர்களுடைய வகையில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். மனதுல எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். குறுகிய தூர பயணங்கள் சென்றும் வருவீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்கள் கவனமாகவும் இருங்க. பழைய நினைவுகளின் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் உண்டாகும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களினால அனுகூலமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சீராக மேற்கொள்ளவும் செய்வீங்க. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல சுமூகமான போக்கினை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை சீராகவும் இருக்கும். உங்களுடைய நிதிநிலையை பராமரிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல சகஜமான போக்கும் இருக்கும். உங்களுடைய திறமை மற்றும் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். விரும்பிய காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்கள் உங்களை புரிந்தும் கொள்வாங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எடுத்த காரியங்களை எல்லாமே கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருக்காக அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. இன்று கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்லது நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில வேலை விஷயங்களின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதுல சந்திக்க நினைக்க சென்ற நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக பிடித்தவற்றை வாங்கியும் தருவீங்க. சில தொலைதூரத்துல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். வெளிவட்டாரத்துல நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதார சிக்கல்களும் சீராகும். நண்பர்களின் மூலமாக ஆதரவுகளும் இருக்கும். வசதி வாய்ப்புகளும் மேம்படும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளிலுமே வெளிப்படையாகவும் இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டீங்க. அனைத்து செயல்களிலுமே திட்டமிட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிவுகள் எடுக்கக்கூடிய திறனும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நீங்க செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய தேவைகளை நல்லபடியாக பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த நுட்பங்களை நல்லபடியாக கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். பேச்சுக்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல்ல இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். தொழில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட இருந்து நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்பத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளும் இருக்க தங்க செய்யும். இன்று எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.